பாலைவனத்தின் மணல் காற்று அடிக்கின்றது. அந்த எளிய மணல் மேடுகளுக்குள் ஒரு பெரும் அபாயம் ஒளிந்திருக்கிறது. பிளாக் ஷாடோ என்ற பயங்கரவாத குழு உலகத்தையே அச்சுறுத்தும் அணு வெடிகுண்டுகளை தயாரிக்கும் இரகசிய ஆலையை இங்கு அமைத்துள்ளது. அவர்கள் விரைவில் ஒரு பேரழிவு திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார்கள். இந்த தகவல் இந்திய அரசுக்கு கிடைக்க உடனடியாக உளவுத்துறை அலுவலர்கள் ஆலோசிக்கிறார்கள். இந்த அபாயத்தை முறியடிக்க ஒரே ஒரு வீரன் தகுதியானவர், கமாண்டர் விக்ரம். இவர் இந்திய இராணுவத்திலும் உளவுத்துறையிலும் சிறந்த வீரராக இருக்கிறார். பல பயங்கரவாத குழுக்களை முறியடித்து அனுபவம் உள்ளவர். இந்த பணி மிகவும் ஆபத்தானது. எதுவும் தவறினால் ஒரு பெரிய அழிவாக முடியும். அதனால் விக்ரம் தனியாகவே இந்த நடவடிக்கைக்கு செல்ல முடிவு செய்கிறார். பாலைவனத்தின் மையத்தில் உள்ள அந்த பயங்கரவாத முகாமை தேடி உளவு சேகரிக்கிறார். விக்ரம் ஒரு இராணுவ ஹெலிகாப்டரில் பாலைவனத்தை நோக்கி பயணிக்கிறார். அவர் அருகிலுள்ள படைக்கலன் மூலம் முகாமை ஆய்வு செய்கிறார். போட்டுக்காட்சிகளை பாருங்கள். அவர்கள் 3 முக்கிய ஆலைகளை அமைத்திருக்கிறார்கள். விக்ரம் தனது குழுவுக்கு தகவல் வழங்குகிறார். அந்த முகாமில் ஏராளமான ஆயுதங்கள், பாதுகாப்பு கோட்டங்கள் மற்றும் பாதுகாவலர்கள் நிறைந்திருக்கிறார்கள். பயங்கரவாதிகளுக்கு முன்பே தங்கள் திட்டம் தெரிந்தால் மிஷன் தோல்வியடையும். விக்ரம் தன் ஹெலிகாப்டரை 10 கிலோமீட்டர் தூரத்தில் தரையிறக்கி ரகசியமாக முகாமை நோக்கி நடக்கிறார். தனது முதல் நடவடிக்கையாக முகாமின் அருகே இருக்கும் ஒரு முன்னோடியை ஸ்கவுட் பிடித்து விசாரணை நடத்துகிறார். அதில் ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைக்கிறது. 2 முக்கிய ஆலைகளில் அணு உலோகங்களை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய அணு வெடிகுண்டு தாக்குதலுக்கு பயங்கரவாதிகள் தயாராகிறார்கள். இந்த தகவல் தெரிந்தவுடன் விக்ரம் விரைவில் தனது திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். இல்லையெனில் உலகமே ஒரு பேரழிவை சந்திக்க நேரிடும். அந்த ஆலையிலேயே மிக முக்கியமானது முதல் ஆலையாகும். விக்ரம் இரவு நேரத்தில் அங்கு நுழைகிறார். அது ஒரு பெரிய தொழிற்சாலை போல அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே ஆயுதங்கள் நிறைந்திருக்கின்றன. 2வது ஆலையை அழிக்க விக்ரம் இந்திய இராணுவத்துடன் தொடர்பு கொண்டார். ஒரு சிறிய குழு அவருக்கு உதவ வருகிறது. இந்த நேரத்தில் பயங்கரவாதிகள் எச்சரிக்கையாகி விக்ரமின் இருப்பை கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு பெரிய துப்பாக்கி சண்டை ஏற்படுகிறது. விக்ரம் தனது புத்திசாலித்தனத்தால் எதிரிகளை அழித்து 2வது ஆலையையும் வெற்றிகரமாக சிதற ஒரே ஒரு கடைசி வேலை மீதம். அல்ஜார் என்ற பயங்கரவாத தலைவனை அழிக்க வேண்டும். விக்ரம் நேரடியாக அங்கு செல்கிறார். ஆனால் எதிரிகள் மிக பெரிய பாதுகாப்புடன் இருப்பதால் அவருக்கு உள்ளே செல்ல முடியாது. ஆகவே ஒரு மாயத்திட்டம் செயல்படுத்துகிறார். நண்பர்களின் உதவியால் தன்னை ஒரு கைதியாக காட்டி முகாமிற்குள் புகுந்து விடுகிறார். இப்பகுதியில் அல்ஜார் அணு ஆயுதங்கள் கொண்ட ஒரு இரகசிய அறையில் இருக்கிறார். போரம் எளிதாக முடியாது வீரா. அல்ஜா கத்துகிறான். அவன் கையில் ஒரு எரியும் வாள். விக்ரம் விலகி அருகில் கிடந்த ஒரு பழமையான எஃகு வாளை எடுக்கிறார். அல்ஜா அவனது எரியும் வாளால் விக்ரத்தின் உடையை அழிக்க முயல்கிறான். ஆனால் விக்ரம் மின்னல் வேகத்தில் தன்னை காப்பாற்றுகிறார். விரைவாக நடக்கும் தாக்குதல்களை சமாளிக்க விக்ரம் நுணுக்கமாக நகர்கிறார். அல்ஜா தனது எரியும் வாளை வானில் சுழற்றி கொண்டு மின்னல் வேகத்தில் தாக்குகிறான். அந்த வெப்பத்தால் நிலம் கருவுகிறது. கடைசி நிமிடத்தில் விக்ரம் எதிரியின் வாளை தன் வாளால் தாக்கி அல்ஜாரை நிலத்தில் தூக்கி வீசுகிறார்.